எல்லாருக்கும் வணக்கங்க. தக்காளியும் துவரம் பருப்பும் வச்சு இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த ரசத்தை வந்து சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ரசத்துக்கு வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து மேலே வந்து 4 கட் பண்ணியிருக்குங்க. கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் புளிங்க, 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகுங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கை துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. அது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆவி போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பொருளை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இது எதுக்காகனா நம்ம ஆறுட்டு நம்ம அரைக்க போகிறோங்க. அதில் வந்து ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தக்காளியோட தோலையெல்லாம் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை வந்து நம்ம இப்போ ரசமாக தாளிக்க போகிறோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ வந்து ரசத்தை தாளிச்சிடலாங்க. தாளிக்கு வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகுங்க, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பெரிய டம்ளரில் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துனேன். நல்லா தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்புங்க, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, இது கூடவே நாட்டு சக்கரை 1/2 ஸ்பூன் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுங்க. ரசம் நல்லா பொங்கி வரையில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணால் சூப்பராக மணக்க தக்காளி துவரம் பருப்பு ரசம் ரெடி. இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு அரைச்சுட்டு ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ சுட சுட சாதத்தோட ரசம் ஊற்றி அப்படியே குழப்பி சாப்பிடல, அப்பா சூப்பராக இருந்ததுங்க. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றனே தெரியாமல் உள்ளே போயிட்டு இருக்குங்க. இந்த ரசம் ரெசிபி பிடிச்சாலும் நீங்களும் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.